ஆய் சில குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டில் தானே இருக்கீங்க? வீட்லயே இருக்கு, அதான் நமக்கு நல்லது. ஆக்சுவலா இன்னைக்கு அவெஞ்சர்ஸ் கூட மீட்டிங் நடக்க வேண்டியது. ஆனா வெளியில போக கூடாதுங்கிற காரணத்தினால வீட்ல இருந்தே வீடியோ கால் பண்ணாலும் முடிவு எடுத்திருக்கேன். அதனால இந்த ஷோவோட பேரு வீட்ல இருந்தே வீடியோ கால் வித் அவெஞ்சர்ஸ். ஓகே, எதுக்கு இந்த அவசர கால மீட்டிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொரோனா வைரஸ் பரவுறதை தடுக்கிறதுக்காக அவெஞ்சர்ஸ் கிட்ட ஐடியா கேட்க போறோம். சரி, நம்ம முதல்ல யாருக்கு கால் பண்ண போறோம் அப்படின்னா, தெற்கு சீமை வாடுபிடி வீரன் தேடோஸ். நான் அவெஞ்சர்ஸ்ல பார்த்ததுலே மிகப்பெரிய அறிவாளினா அது தேடோஸ் தான். பெரிஸ், எஸ், தேடோஸ்க்கு கால் பண்ணு. ஹலோ, யார் இது? என்ன தேடோஸ் குரல்ல இவ்வளவு மாற்றம் தெரியுது? ஓ, இந்தாளா? டெட்பூல், செல்லக்குட்டி, இது அப்பா. உனக்கு இல்ல ஆளனுக்கு. ஒரு நிமிஷம். யோ, யாருக்கு கால் பண்ண சொன்னா? யாருக்கு கால் பண்ணிருக்க? ஆஹா, ஏதோ ஒரு ஞாபகத்துல ஆளனுக்கு பண்றது போல, தனுஷ் பண்றது போல ஆளனுக்கு பண்ணிட்டேன். அட கரெக்ட் பேடே, ஆரம்பிக்கும் போதே இவ்வளவு குழப்பமா? பெருசு, நீங்க என்ன பண்ற? அந்த டேபிள்ல ரெண்டு டைம் டிராவல் பண்ற மிஷின் வச்சிருக்கேன். அதை வச்சு நீ இளமே ஆயிட்டு வந்துரு. நீ யாருக்கு இருந்தா நீங்க ரிவீல் பண்ணிடுவோம். இல்ல, எதுக்கு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு? சொல்றத கேளு பெருசு, இந்த டைம்ல உன்னோட அட்வைஸ் தேவை. போயிட்டு வா. சரி, போறேன். வெரி குட். டெட்பூல், செல்லக்குட்டி, என்ன எனக்கு கால் பண்ணிட்டாங்க? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்? இந்த சொட்டை கிட்ட லைன்ல இருக்கடா. சரி, உங்க பையன் என்ன பண்றா சொட்டை? அதை ஏப்பா கேக்குற? சரி, அப்ப கேட்கல, கட் பண்ணிரு. அட இருப்பா, சொல்லிட்டு போயிரு. முன்னாடி பீடி குடிச்சுக்கிட்டு இருந்தால, அதை இப்ப விட்டுட்டேன். பாரு, நான் பஞ்சாயத்து பண்ற ராசி உன் பையன் திருத்திட்டா. கிழிச்சா, இப்ப சுருட்டு குடிக்க ஆரம்பிச்சுட்டேன். ஏதோ சுருட்டா? ஆமா, சுருட்டை குடிச்சுட்டு லொக்கு லொக்குன்னு இருப்புற. ஏட்டாடி கேட்டப்பட மூக்கு படியை போட்டு மூஞ்சிலே தும்புற. இவன் இருப்பிக்கிட்டு இருந்த பார்த்த பக்கத்து வீட்டுக்கார பயந்துக்கிட்டு பக்கத்து ஊருக்கே ஓடி போயிட்டேன். இந்த டைம்ல எதாவது பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்றேன். சும்மா சும்மா மூக்கு நோடிக்கிட்டே தெரியுற. சாப்பாடு தின்னுபிட்டு ஏதோ கறி வீடு தின்ன மாதிரி பல்லு குத்திக்கிட்டு இருக்கேன். சரி, 21 நாளைக்கு ஷடவுனாச்சே, நம்ம புள்ள ஏதாவது திங்கணுமே அப்படின்ட்டு ஒரு வாரம் தேவையான திங்கிற சாப்பாடை ஃப்ரிட்ஜுக்குள்ள வாங்கி வச்சிருது. 1 மணி நேரத்துல ஓட்டி பிடிச்சா தம்பி. யாப்பா, ஓ மகனுக்கு இருக்கிறது குடல் தானா இல்ல வேற எதுவா? இந்த தீனி திங்கிறா? சரி, அது கிடக்கட்டு. அது திங்கிற சாப்பாடு தின்னுட்டு போற. வீட்டுல எலி தொல்லை அதிகமா இருக்கேன்னு எலிப்பொரியில கருவாடு வச்சிருந்தேன். அத கருவாடு கூட விடாம எடுத்துட்டு விடா தம்பி. இவன் திங்கிறதெல்லாம் பார்த்தா சைனாக்காரன பிச்சிரா போல இருக்கே. டிவில நியூஸ் பார்க்க படிக்கிறா தம்பி. எனி டைம் நாடாவே பாக்குற. பாத்ரூம் போகும்போது முதல் கொண்டு கையில ரிமோட்டை கொண்டு போயிடுற. ரொம்ப கஷ்டதா. சரி, எங்க அவன்? காலையில வெளியில போட சொல்றா தம்பி. நான் போடா வெளில போட போலீஸ்காரங்க அடிக்கிறாளா 144 போட்டுருக்கான்னு சொல்லிட்டு பை லைஃப் பை ரூல்ஸ் சொல்லிட்டு ஓடி போயிட்டா தம்பி. ஓ, சார் அவ்வளவு பெரிய ஆளாயிட்டாரா? எங்கனாச்சும் அடி வாங்கிட்டு வருவா. வீட்டுல சங்கிலியால கட்டி போடுங்க. ஆமா தம்பி, இனிமே அப்படிதான் பண்ணணும். வரட்டு, இன்னைக்கு ஒடிச்சு போடுறேன் காலை. இங்க யாரு? நான் வந்துட்டேன். நீ அப்புறம் இங்க வந்த? உன போலீஸ் பிடிக்கல? யார் சொன்னது? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. நான் மீடியாவில் விளாக்குறேன்னு சொன்னேன், விட்டுட்டாங்க. சரி, போய் சொல்லாம உண்மையை சொல்லு. எத்தனை அடி வாங்கின? ஆனா எங்க அப்பன் சத்தியமா உண்மைதான், நம்பு. இந்த நாயை பார்த்தா நம்புற மாதிரியே தெரியலையே. சரி, உங்க அப்பா லைன்ல தான் இருக்காரு, பேசு. ஓ, சமுத்திரக்கணி வீடியோ காலில் இருக்காரா? ஆலன், செல்லக்குட்டி, இது அப்பா. டா, இதே எத்தனை தடவை தான் சொல்லிக்கிட்டு இருப்ப. சொல்ல வந்த விஷயத்த சொல்லு. ரொம்ப நேரம் வெளியில சுத்தாத ஆலன், பத்திரமா இரு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ போய் நீ சுவாசிக்கிற பொம்பளை சைட் அடி. தப்பா பேசாத ஆலன், பல்ல பேத்துருவேன். எங்க தோரம்பருப்ப காணோம்? அது இவ வேலையாதான் இருக்கும். ஆலன், சேப்பிட பாடம் வச்சிருந்த தோரம்பருப்பு எங்க? ஓ, சோப்பிட்ட பால் அவ்வளவு தோரம் பரப்பா. நான் பொட்டுக்கலான்னு நினைச்சலாம் தின்னுட்டேன். சபாஷ் ஆலன், நான் எதிர்பார்த்த மாதிரியே நடந்துக்கிறேன். பாத்தியாடி உன் பிள்ளைய அவன் வீட்டிலேயே திங்காம விட்டது நம்ம 2 பேரையும் மட்டும்தான். இந்த லீவ் முடிக்கிறதுக்குள்ளே அதே செஞ்சிருவா. கவலைப்படாம இருக்க. இப்ப காலை கட் பண்ணுங்க. சரிடா, ஆபரேட்டர் ரூம்ல ஆள்ல. நீ போயிட்டு அங்கே உட்காந்து நான் சொல்றவங்களுக்காக கால் பண்ணு. ஆமா, பெருசுங்க. பெருசு ஒரு சில்லற வேலையா வெளியில போயிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்துல சிறுசா திரும்பி வரும். அப்படின்னா அது வரும்போதுதான் தெரியும். சரி, என்ன இலவோ நம்ம போவோம். ஓகே ஆலன், தேடோஸ்க்கு கனெக்ட் பண்ணு. சொல்லுடா மாப்பிள்ள, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? இருக்க. விஷயம் கேள்விப்பட்டியல? எப்படி போயிட்டு இருக்கு ஏரியா? அது கிடக்கட்டும். இங்க ஊருக்குள்ள செல்லத்தாயமே பொண்ணு தாயமெல்லாம் இழுத்து ஓடிப்பிட்டாண்டே. ஏப்பா, நான் எவ்வளவு முக்கியமான விஷயம் பேச கால் பண்ணா நீ ஊர்க்கதையை பேசிக்கிட்டு இருக்க. அட அதுக்கு இல்லடே, அந்த செல்லத்தாய் லட்ச லட்சமா காட்டி அந்த பையல இன்ஜினியரிங் படிக்க வச்சா. ஆனா அந்த ஊதாரி பொண்ணுத்தாய் மக பின்னாடி சுத்தி கடைசியில அந்த பிள்ளை இழுத்துட்டு ஓடி போச்சு. சரி விடு, இன்ஜினியரிங் படிச்சதுக்கு ஏதாச்சும் உருப்படியா பண்ணாடே. அப்புறம் நான் என்ன சொல்ல வந்தேன்? கொரோனா வைரஸ் ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கு. உங்க ஏரியால எப்படி இருக்கு? எங்கேயும் பரவிக்கிட்டே இருக்கு. ஓ, அப்படியா? மக்காட்டா மாதிரி ஒரு இடம் இருந்துச்சுன்னா மக்களை ஈஸியா சேஃப்டி பண்ணிடலாம். சொல்ல மறந்துட்டேன் பாரு. விஷயம் தெரியுமாடே? கருப்பாய் பையட சிவப்பாய் பகை எழுத்துட்டு ஓடிட்டா, அதானே? அட அது இல்லடே, அது ஒரு பெரிய கதை. அது அப்புறம் சொல்றேன். இந்த வக்காண்டா இருக்குல்ல, அங்கேயே 2 பயலுக்கு கொரோனா வந்துருச்சான். கிழிச்சு போ. அந்த இடத்தையும் விட்டு வைக்கலையா? சரி, இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தா சொல்லு. நான் சொல்ல மாட்டேன்டே. நியாயமா பார்த்தது நான் செய்ய வேண்டியது. நான் செய்யாம விட்டதை இப்போ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுல எனக்கு ஒரு வருத்தமும் கிடையாது. தேடோஸ் விளையாடாம ஐடியாவை சொல்லு. நான் எங்கடே விளையாடுதேன்? நீங்க தான் விளையாடுதிய.
இந்த பிரபஞ்சம் என்னமோ உங்களுக்கு மட்டும் தான் படைச்ச மாதிரி. காடுகளை அழிக்கிறிய, மிருகங்களை விரட்டுறிய, ஏரியை தூத்துவிட்டு அது மேல வீடு கட்டுதிய, மொத்தத்துல உலகத்தை குப்போலமா மாத்தி வச்சிருக்கீங்களே. இப்போ எதுக்கு நீ சமுத்திரக்கடி மாதிரி டயலாக் விடுற? இங்கே யார் அது? எங்கள் அப்பா கொஞ்சம் பட்ட பேர். இவ வேற கிடைக்கல. சரி தானே சார், கடைசியில் என்னதான் சொல்ல வரேன்? இது நீங்களா தேடிக்கிட்டதுல நான் எதுவும் செய்ய முடியாது. இல்ல தானே சார், நான் எதுக்கு சொல்ல வரடா வச்சுட்டா. இவன் மாறிட்டான்னு நினைச்சேன், ஆனா இவனுக்குள்ள உள்ள வில்ல இன்னும் மாறல. சரியாளா, அடுத்து யாருக்காச்சும் கால் பண்ண. எதுக்குடா இப்ப சம்பந்தமே இல்லாம தீ போடுற? யார் வருது? ஐயா நான் எதே அமுக்கலாம், இது தானா ஓடுது. தாடா ஓடுதா? ஓ, பெருசு ஏற்றியா? எல்லாம் சரியா போயிட்டு இருக்குல்ல? எல்லாம் சரியா தான் போயிட்டு இருக்கு பெருசு கேப்டன். உள்ள வாங்க. ஆமா, இப்படி தாடியோட வந்து நிக்கிறீங்களே, ஷேவ் பண்றதுக்கு ஒரு கடை கூட கிடையாது. எங்க போய் ஷேவ் பண்ணுவீங்க? எனக்கு ஷேவ் பண்றதுக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது, அதை நான் பாத்துக்கிறேன். தள்ளி உட்காரு. சரிங்க கேப்டன். சரி, ஏ ரூம்ல யார் இருக்கிறது? உங்க ரூம்ல ஆலன் இருக்கா கேப்டன்? ஆலன், எல்லாம் சரியா போயிட்டு இருக்குல்ல? அதெல்லாம் போயிட்டு தான் இருக்கு. உண்மையிலே நீங்கள் தான் பெருசா, என்னால் நம்பவே முடியல. இப்போ அதுக்கெல்லாம் நேரம் இல்லை ஆலன், அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். சரி, நீ எத்தனை பேர் கால் பண்ணியிருக்க? தேடஸ்க்கு மட்டும் தான் பண்ணோம் கேப்டன். இவ்வளோ நேரமா நீ ஒருத்தனுக்கு தான் கால் பண்ணியிருக்கியா? நீயே இவ்வளோ தண்டமா இருக்க, எப்போதான் தெரிந்த புரியும். ஆலன், கால் டோனி. கிரட்டு போயில இருந்த வரைக்கும் எப்பச்சு கேட்டுக்கிட்டு என்கிட்ட திட்டு வாங்கிட்டு அமைதியா இருந்தா. இப்போ கொஞ்சம் வயசு வந்ததும் என்னையே எடுத்து பேசுறா. விட்டா அடிச்சிருவா போல இருக்கு. டெட்பூல், நீ பேசுறது எனக்கும் கேட்குது, கொஞ்சம் சைலண்டா பேசு. சாரி கேப்டன், கொஞ்சம் பழக்க தோசத்துல பேசிட்டேன். ஆலன், என்னாச்சு? கால் பண்ணியா இல்லையா? இல்லை கேப்டன், இங்கே நெட்டு ஸ்லோவாக இருக்கு. நான் ஹாட்ஸ்பாட் போட்டேன், அது அதை விட ஸ்லோவாக இருக்கு. ஆமா கேப்டன், இப்போ எல்லா நெட்டுமே ஸ்லோவா தான் இருக்கும். ஏன்னா வேலைக்கு போறவங்கலாம் வீட்டில் உட்காந்து செல்ல ஓடிக்கிட்டு இருக்காங்களே, அதனாலதான். சரி, அது போகட்டும். வைஃபைக்கு பணம் கட்ட சொல்லி உங்ககிட்ட காசு கொடுத்தனே, என்னாச்சு? இல்ல கேப்டன், அந்த காசை வச்சு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, தின்னட்டியா? சாச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லை கேப்டன். அது வந்து, சரி விடு, ஷோ முடிஞ்சதும் பேசிக்கலாம். ஷோ முடிச்சதும் பேசிக்கலாமா? ஒருவேளை அடிச்சு போட்டுருவாடோ? இங்கே யாருங்க? டோனி சாருக்கு ரிங்கு போகுது. டோனி, நான் பேசுறது கேக்குதா? நல்லா கேக்குது கேப்டன். உனக்கு ஏதோ வயசு ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், ஆனா ஆமா, நீ கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான் டோனி. கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனால இப்படி வந்திருக்கேன். சரிடி, இப்போ எதுக்கு கால் பண்ணிருக்க? ஒருவேளை நல விசாரிக்க கால் பண்ணிருந்தேடா. நான் நல்லா இல்ல, போன வை. இல்ல எட்வர்ட், இது ஒரு அவசர கால மீட்டிங், கொரோனாக்காக, அதனாலதான் உங்களுக்கு கால் பண்ணிருக்கோம். சரி, எதை பேசுறதா இருந்தாலும் சீக்கிரம் பேசுங்க, என் பொட்டாடி வந்துருவா. எனது டோனி, நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதாவது நான் கிச்சனை தொடச்சுக்கிட்டு எனக்கு கால் பண்ணதுனாலதான் வந்தேன். இதுதான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் போல இருக்கு. சரி டோனி, கொரோனா ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கு. உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா? நான் என்ன ஐடியா சொல்றது? அவெஞ்சர்ஸ்லயே 2 டாக்டர்ஸ் இருக்காங்க, நீங்க அவங்களுக்கு கால் பண்ணு. அதெல்லாம் இருக்கட்டும் டோனி, நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லு. நான் சொல்றதுக்கு ஒன்றும் புதுசா கிடையாது கேப்டன். ஏற்கனவே அரசாங்கம் சொன்னதா. வீட்டிலே இருக்க, பாதுகாப்பா இருக்க, சட்டத்தை கொஞ்சமாச்சும் மதிங்க, போலியான தகவல்களை நம்பாதீங்க. டோனி, சொல்லு பாப்பர். உங்களை கிச்சனை துடைக்க சொன்னா அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதோ சூட் மாட்டிக்கிட்டு. இல்ல இவ்வளவு நேரம் நான் அங்கேதான் இருந்தேன். முக்கியமான கால் கூட வந்துச்சு, அதனாலதான் இல்ல, பேசிட்டு இது சரி வர மாதிரி தெரியல. வீட்டுல சும்மா தானே இருக்கீங்க. கொஞ்சம் என்ன அமைதியா பண்றாங்க? தேவையில்லாம கத்தாத. கடைசியில அயல்பாட பொட்டாட்டிக்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டாரே. கல்யாணம் பண்ணிப்பாரு தெரியும். சரிங்க கேப்டன், அடுத்து என்ன? டைம் ஆயிடுச்சு, ஷோவை முடிச்சிட வேண்டியதான். ஓகே கேப்டன், நீங்களே உங்க ஸ்டைல முடிச்சு வைங்க. சரி, அதை நான் பாத்துக்கிறேன். எல்லாருக்கும் பழக்கம், கொரோனா வைரஸ் நம்மள ஈஸியா பரவிட்டு இருக்கு. அதை தடுக்கணும்னா நம்ம வீட்டில் இருந்தால் மட்டும்தான் முடியும். அரசாங்கம் எவ்வளோதான் வெளியில் போகக்கூடாதுன்னு உத்தரவு போட்டாலும் நம்மள நிறைய பேர் அதை மதிக்கிறது கிடையாது. தயவு செஞ்சு எல்லாரும் வீட்டிலே இருங்க. போலியான தகவல்களை நம்பாதீங்க, பரப்பாதீங்க. நன்றி. இப்ப எதுக்கு எல்லாம் அமைதியா இருக்கீங்க? யாராவது பேச ஆரம்பிக்கலாம்ல? நான் நிறையவே பேசிட்டேன் கேப்டன், நீங்க பேசுங்க. அப்படி சொல்றீங்களா? சரி பேசுவோம். என்ன பேசணும்னு சொல்லுங்க. வேற என்ன கேப்டன், கொரோனா தான். ஆமா, அதை பத்தி நான் என்ன பேசல, பேசுறேன். இந்த கொரோனாங்கிற வியாதியை பத்தி எல்லாருக்குமே தெரியும்ல. அப்புறம் என் வீட்டை விட்டு வெளியே வரீங்க? இருக்கும், சில பேருக்கு இந்த அவசர தேவைகள் இருக்கும், அதெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனா நீங்க தேவையில்லாம வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, புரிஞ்சுங்களா? அப்புறம் டயத்துக்கு சாப்பிடுங்க. என்ன சாப்பிடக்கூடாதுலாம் யாரும் சொல்லது கிடையாது, புரிஞ்சுங்களா? டயத்துக்கு சாப்பிடுங்க. அடிக்கடி கையெல்லாம் கழுவி சுத்தமா வச்சுக்கோங்க. இந்த ஊருக்குள்ள சில வீணா பண்ணுவீங்களாம் தெரியுவாங்க, அவங்க பேச்செல்லாம் கேட்காதீங்க. மாஸ்க் போடுறவங்கள பார்த்து ஏங்க கொரோனாலாம் நம்ம ஊருக்கு வராதுங்க அப்படிம்பாங்க. ஏண்டா, கொரோனா உங்க அப்பா விட்டு வியாதியா? அறிவு கட்டுறீங்களா? மனித உயிரின அவ்வளவு கேவலமா போச்சா? தூக்கி அடிச்சிருவேன் பாத்துக்க. மக்கள் யாரும் இந்த சும்மா சொல்லிக்கிட்டு இருக்க வசந்தி எல்லாம் நம்ப வேண்டாம். கேப்டன், அது வசந்தி இல்ல, வதந்தி. இல்ல, நான் அப்படிதான் சொன்னேன். உங்களுக்கு தான் மாத்தி கட்டுச்சா? ஏண்டா, மயக்க மாத்தி தொலைங்கடா. ஆமா, நானும் ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டே இருக்கேன். என்ன தம்பி சும்மா உட்காந்துருக்காப்ல? தம்பி, என்ன ஒண்ணுது? வாந்தி கிந்தி வருதா?
அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல கேப்டன். நான் கப்பலை விட்டு இறங்கி வரும்போது 2 சரக்கு பாட்டில் கொண்டு வந்தேன். அதுல ஒண்ணு அடக்கி குடிச்சிட்டேன், என்னோட பக்கத்து ரூம்ல ஒளிச்சு வச்சிருக்கேன். இந்த சிகப்பு துணிக்காரை அடிக்கடி அந்த ரூம் பக்கம் போறத பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. ஐயோ, அந்த வீணா பணம் எடுத்து குடிச்சாலும் குடிச்சிருப்பேன். வாங்க போய் பாப்போம்.